ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, புஷ்பா 2 படம் வந்துச்சுல்ல, டைரக்டர் சுகுமார் டைரக்ட் பண்ண படம் இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி அதோட கலெக்ஷன் பற்றி பார்ப்போம். க்ராஸ் கலெக்ஷன், நெட் கலெக்ஷன் ரெண்டுத்தை பற்றி டே 1லேருந்து டே 28 வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு மொத்தம் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், முன்னே இந்த படத்தில் நடித்தது யாருன்னா நம்ம அல்லு அர்ஜுன் ஹீரோவும் ரஷ்மி மண்டா ஹீரோயினும், நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க. அது கூட ஜெகபதி பாபு சின்ன சின்ன வில்லன் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1700 கோடி வரைக்கும் கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை டே 1லேருந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, நெட் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, க்ராஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நெட்டு க்ராஸ்னால் ஒன்றும் இல்லை, க்ராஸ் கலெக்ஷன்னா மொத்த கலெக்ஷன். நெட்னால் இந்த டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அந்த ப்ரொடியூசருக்கு போகுதுன்ற அமௌண்ட் தான் வந்து நெட்டு. சரி, பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். கமான். ஓகே, இப்போ முதல்ல வந்து கிராஸ் பார்த்துடலாம். கிராஸ் பார்த்தோன்னா டே 0, அதாவது இந்த அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க, நைட் ஷோ. அதில் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க. அந்த கலெக்ஷன் பார்க்கணுன்னா டே 0ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து சாக்னில்க்கு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டு. இது எல்லா படத்தோட ட்ரேடு அந்த அமௌண்ட்டெல்லாம் அந்த எவ்ரிடே ஈச் டே எல்லாமே போட்டுருவாங்க, அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டே 0ன்னு போட்டிருக்காங்க, வெட்னஸ்டே. அப்போ வந்து 12.8 கோடி இந்தியாவில்னா இந்த கர்நாடகா, இந்த ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இதை விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இதில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா இந்த சவுத்து தவிர்த்து நார்த்தில் எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, அதுதான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே மொத்தமாக கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ பார்த்தோன்னா 12.8 கோடி. ப்ரீமியர் ஷோருக்கே அவ்வளோ. இது வந்து இந்தியாவில் மட்டுமே, இந்தியாவில் மட்டுமே கிராஸ், ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் கிராஸ் மட்டும். டே 1ல் 196.4 crore, டே 2ல் 112.1 crore, டே 3ல் 142.6 crore, டே 4ல் 168, டே 5ல் 76, டே 6ல் 62, டே 7ல் 51, டே 8ல் 44. ஸோ ஃபஸ்ட் வீக்கில் மொத்தம் எவ்வளோனா 867 கோடி, 867.45 crores. டே 9ல் 43.4 crores, டே 10ல் 75.45 crores, டே 11 91, டே 12 31, டே 13 24, டே 14 24, டே 15 20. வீக் 2ல் மொத்தம் 330 crores, டே 16ல் 16 crores, டே 17ல் 29 crores, டே 18ல் 38 crores, டே 19ல் 15 crores, டே 20ல் 17 crores, டே 21ல் 23 crores, டே 22ல் 12 crores. மொத்தம் வீக் 3ல் மட்டுமே 154 crores, டே 23ல் 10 crores, டே 24ல் 14 crores, டே 25ல் 18 crores, டே 26ல் 8 crores, டே 27ல் 9.25 crores. மொத்தம் 1397 crores. 27 டேஸில் வந்து கிராஸ் மட்டும் இவ்வளோ. அதே நெட் கலெக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா இந்த டேக்ஸ் எல்லாம் கட் ஆகி இவ்வளோ அமௌண்ட் ப்ரொடியூசரோட ஃபிகர் 1171.5 crore. 27 டேஸில் இவ்வளோ க்ரோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா அந்த 27 டேஸ்லேயும் இந்தியா நெட் எவ்வளோ, டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு, 1171.60 crores. அதே வேர்ல்டு வைடு மொத்தம் உலகத்தில் மொத்தம் இருக்கிற எல்லா தேட்டரில் ரிலீஸ் ஆனது 1663 crores. 27 டேஸில் 266 crores. 27 டேஸில், அதாவது ஓவர்சீஸில் 266, 27 டேஸில் இந்தியா கிராஸ் மட்டுமே 1397 crores. இவ்வளோ மக்களே. அது இன்னும் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி நியூ இயருக்கு அதுக்கு இன்னும் நல்லா கலெக்ஷன் ஓடி இருக்குது. 10 crores வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இந்தியா நெட் மட்டுமே 10 crores பக்கம் வந்திருக்கு. இன்னும் 10 o'clock மேலே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை பற்றி ஏதாவது பற்றி பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ.